ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 2.1ல் 9வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மிகை முழுவை 88ஆல் வகுக்கும் போது மீதி 61 கிடைக்கிறது. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு யூக்ளிட்டோட தியரம் என்ன தெரியும்? யூக்ளிட்டின் தியரம் என்ன தெரியும்? a = bq + rன்னு தெரியும். சரிங்களா? இதில் நம்மளுக்கு எந்த மிகை முழுவை வகுக்காங்கன்னு தெரியாது. அப்போ அது அப்படி ஏன்னு வச்சுக்கோங்க. என்னத்தால வகுக்காங்க? 88ஆல. சரிங்களா? இது ஏனா, இது b, இது என்னது q, கீழே கிடைக்கிறது r. அப்படிதானே? எதால வகுக்காங்க? b ஆல வகுக்காங்க. b என்னது 88. சரிங்களா? அடுத்து q நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ q அப்படி வச்சுக்கோங்க. r என்னது நம்மளுக்கு 61. மிச்சம் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க? 61 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 61. இதை நம்ம எப்படி மாற்றி எழுத போகிறோம்னா a = இதை எப்படி எழுத போகிறோம்? 11 × 8 q எழுத போகிறோம். சரிங்களா? 11 8 எத்தனை? 88. அப்படி தானே? அதே மாதிரி இந்த 61 எப்படி எழுத போகிறோம்னா 5 × 11 என்ன வரும்? 55. அப்படி தானே? 55ஓட எத்தனை கூட்டினா நம்மளுக்கு 61 வரும்? 55ஓட 6 கூட்டினா 61 வரும். அப்படி தானே? அப்போது இதை எப்படி எழுதலாம்? 55 + 6ன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இதை எப்படி எழுத போகிறோம்? 11 × 8q + 11 × 5 + 6ன்னு எழுதும். சரிங்களா? இப்போ ஈக்குவல்ட்டு இந்த 11 ரெண்டு இதுலேயும் பொதுவாக இருக்குது. இது ரெண்டையும் வெளியே எடுத்துக்கோங்க. உள்ளே என்ன வரும்? 8q + 5 அடுத்து +6 வெளியில். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இதே மிகை எண்ணை 11ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்போ இதே மிகை எண் என்னது? ஏ தான். ஏ தான் இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இதை 11ஆல் வகுக்கும்போது, சரிங்களா, இந்த இதை 11ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் மீதியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 11ஆல் வகுத்தோம்னா முன்னாடி இங்கே பெருக்கல்ல தான் இருக்குது. 11ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் மீதி என்னது? ஆர் = என்ன வருது? 6ன்னு வருது. அப்போது இதோட மீதி என்னது? 6. சரிங்களா? அப்போ எழுதிக்கோங்க. ஏஐ 11ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி நம்மளுக்கு என்னது? 6. சரிங்களா? இந்த சம்மு இதோட முடிஞ்சு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே கிடைக்கும் மீதியை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இது பார்ப்போமா? பாருங்க, 10வது சம்மு. எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? சார்பகா எண்கள்னா நம்ம ரெண்டு அடுத்தடுத்த நம்பர்ஸ் எடுத்து அதோட மீப்பாவா கண்டுபிடிச்சோம்னா = 1ன்னு வரணும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சார்பகா எண்கள்னு வரும். சரிங்களா? ரெண்டு அடுத்தடுத்த எண்கள் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மிகை முழுக்கள் என்ன எடுக்கலாம்? 2n எடுக்கலாம். சரிங்களா? 2n அடுத்து 2n + 1ன்னு எடுப்போம். சரிங்களா? 2n + 1 2n + 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2nனா என்னது? இதில் 0 போட்டு பாருங்கள், என்ன வரும்? 0ன்னு வரும். இதில் பாருங்கள், இதில் 0 போட்டிங்கன்னா 2 × 0 + 1 என்ன வரும்? 1ன்னு வரும். அப்படி தானே? அப்போ 0, 1 இதுக்கு அடுத்து என்னது தான் வரும்? கண்டிப்பாக 1 தான் வரும். அதனால் +1 போட்டு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? யூக்ளிடோட தியரம். சரிங்களா? யூக்ளிட்டின் தேற்றம் என்னது? நம்மளுக்கு யூக்ளிட்டின் தேற்றம் a = bq + r. அப்படி தானே? இப்போ ஏங்கிறது என்னது? அதிகமான நம்பரை தான் எடுப்போம். ஏங்கிறது அதிகமான நம்பர். அப்போ அதிகமான நம்பர் என்ன வரும்? +1 இதோட ஆட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் என்னது? b 2n + 1 தான் ஏன்னு எடுப்போம். அப்போ b என்ன எடுப்போம்? 2n. சரிங்களா? இப்போ இதை வகுத்து பாருங்கள், என்ன வரும்? 2n + 1 இங்கே 2n. இப்போது 1 × 2n என்னது? 2n. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1 வரும். அப்படி தானே? இப்போ பாருங்கள், இந்த இதில் எழுதுங்க. ஏக்கு பதிலாக என்னது? 2n + 1 = bக்கு பதிலாக என்னது? 2n × q என்னது? 1ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி r என்ன தான் கிடச்சிருக்கு? 1 தான் கிடச்சிருக்கு. அப்போ r பாருங்கள், r என்னது? ≠ 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ மீதி ≠ 0னா மறுபடியும் என்ன எடுப்போம்? இதை என்னென்னு எடுப்போம்? ஏன்னு எடுப்போம். அப்படி தானே? 2n. அடுத்து இதை என்னென்னு எடுப்போம்? bன்னு எடுப்போம். அப்படி தானே? b = 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை வகுத்து பாருங்கள், என்ன வரும்? 2n 1ஆல் வகுக்க போகிறோம். மேலே 2n போட்டோம்னா என்ன வரும்? 2n / 0 வந்துடும். அப்படி தானே? அப்போ இப்போ பாருங்கள்,
இந்த இதில் மறுபடியும் அதே மாதிரி எழுதுங்க. a ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் மாதிரி என்ன வரும்? a வந்து என்னது 2n, அதே மாதிரி b வந்து என்னது நம்மளுக்கு b வந்து 1 இன்ட்டு q வந்து என்னது 2n ப்ளஸ் r வந்து என்னது 0 கிடச்சிருச்சு அப்படி தானே. அப்போ r ஈக்குவல் டு 0 கிடச்சிட்டாலே நம்மளுக்கு என்னது இதுதான் என்னது மீ போவா அப்படி தானே. b தான் என்னது மீ போவா. அப்போ எழுதுங்க என்ன வரும்? மீ போவா வந்து என்னது 1. அப்போது நம்மளுக்கு என்னது இரு அடுத்தடுத்த எண்களை எடுக்கும்போது நம்மளுக்கு மீ போவா 1 கிடச்சிருச்சு. அப்போது என்னது வரும்? இந்த இரு அப்போது லாஸ்ட்டாக என்ன எழுதிங்க? இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பகா எண்கள் ஆகும். சரிங்களா? மீ போவா 1 கிடச்சதுனால நம்மளுக்கு இது வந்து சார்பகா எண்கள் தான். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.